ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் க்ரோஷேட். நான் நம்ம சேனலில் எனக்கு தெரிஞ்ச க்ரோஷேட் நாலேஜை தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரலான்னு இருக்கேன். நம்ம சேனலோட மோட்டிவே நான் அதிகமாக க்ரோஷேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதே டைம் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்ம சேனலில் எல்லா சாட்டர்டே மார்னிங் 11:11க்கும் டியூஸ்டே ஈவினிங் 6:27க்கும் வீடியோஸ் வரும். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம க்ரோஷேட் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த அழகான ரோஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்க அழகாக இருக்குல்ல, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த க்ரோஷேட் நீடில், இந்த சிசர், அப்புறம் இந்த ஸ்டிச் பண்ணுற நீடில், அப்புறம் 2 கலர் யான்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம லீஃப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 16 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2வது செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அதுக்கு அடுத்த செயினில் ஒரு ½ டபுள் க்ரோஷே போடுங்க. போட்டுட்டிங்களா? இப்போ அதுக்கு அடுத்த 3 செயினில் ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போ மறுபடியும் ஒரு ½ டபுள் க்ரோஷே போடுங்க. அதுக்கு அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இப்போது இந்த மிடில் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போ சேம் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ½ டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த 3 செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் ஒரு ½ டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போது ஒரு செயின் போடுங்க. போட்டுட்டு இந்த ஸ்டிச்சை ஆப்போசிட்டில் திருப்பிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போது அதே மாதிரி தான் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ½ டபுள் க்ரோஷே, அதுக்கடுத்த 3 செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு மறுபடியும் ஒரு ½ டபுள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஒரு மிடில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, மறுபடியும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ½ டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே, ஒரு ½ டபுள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போது இங்கே இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல, அங்கே இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு செயின் போட்டுட்டு யானை கட் பண்ணிக்கோங்க. அழகான லீஃப் ரெடி ஆயிடுச்சா? எக்ஸ்ட்ரா இருக்கிற யான்ஸ் எல்லாமே ஸ்டிச்சுக்குள்ளே ஹைட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்து நம்ம ரோஸ்க்கு அடியில் ஜாயின் பண்ணுற ஸ்டார் மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் போடுங்க. போட்டுட்டிங்களா? இப்போது 2 செயின் போடுங்க. போட்டுட்டு இந்த மேஜிக் ரிங்குக்குள்ளே 14 ½ டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க.
மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டோம் இல்லையா, அதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? இப்போது 4 செயின் போடுங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2வது செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. 3வது செயினில் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே போடுங்க. போட்டுட்டிங்களா? இப்போ 4th செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போடுங்க. ஓகேவா? இப்போ இந்த ரவுண்டில் 1 2 3 இந்த 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டிங்களா? இப்போ மறுபடியும் 4 செயின் போடுங்க. அதே மாதிரி ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு அதே மாதிரி 1 2 3 இந்த 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டிங்களா? சேம் இதே மாதிரி தான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க. டோட்டலாக நமக்கு 5 பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். போட்டுட்டிங்களா? அவ்வளோதான். இந்த அழகான ஸ்டார் மாதிரி நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் கிடச்சிருச்சு. போட்டுட்டிங்களா? அவ்வளோதான். அழகான ஸ்டார் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற யான்ஸ் எல்லாமே ஸ்டிச்சுக்குள்ளே ஹைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்டாரும் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரோஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு 23 செயின் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 4 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5வது செயினில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடுங்க. போட்டுட்டிங்களா? இப்போது 2 செயின் போடுங்க. போட்டுட்டு இப்போ கீழே வந்துட்டு 2 செயினை மறுபடியும் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். இதே மாதிரி தான் 2 செயின் போட்டுட்டு 2 செயினை கீழே போட்டுக்கொள்ளியே அந்த 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அப்புறம் 2 செயினை ஸ்கிப் பண்ணணும், மறுபடியும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட். இதே மாதிரி போட்டு இந்த ரோவை வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ரோவில் வந்து 3 செயின் போடுங்க. போட்டுட்டு ஸ்டிச்சை வந்து திருப்பிட்டு இந்த கேப் இருக்கு இல்லையா, இதில் 6 எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரோஷேனா ஒன்றும் இல்லை, ஒரு நீடில் வந்து யானை சுற்றி ஸ்டிச்சு அந்த கேப்புக்குள்ளே விட்டு வெளியே இருக்கிற ரன்னிங் நூலை வந்து நீடில் எடுத்திங்கன்னா 3 லூப் இருக்கும். மறுபடியும் நீடிலில் வந்து யானை சுற்றிட்டு இந்த 3 லூப்பில் ஃபஸ்ட் லூப் வழியில் எடுத்துட்டிங்களா? இப்போ மறுபடியும் யானை சுற்றிட்டு இப்போ நீடில் வந்து 3 லூப் இருக்கும். அதுக்கு அடுத்த 2 லூப் வழியில்
லாஸ்ட்டாக யானை சுற்றிட்டு லாஸ்ட் இருக்கிற 2 லூப் வழியிலையும் எடுத்துருங்க. இதுதான் எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரோஷே. இதே மாதிரி 6 எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரோஷே வந்து போட்டுக்கோங்க. எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரோஷே வந்து நானே இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் கற்றுக்கிட்டேன். நான் சீக்கிரமாக அதுக்கான ஒரு ஸ்டிச், அந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டுட்டோரியல் வந்து நான் மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி 6 எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரோஷே வந்து போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பக்கத்தில் அந்த குட்டி கேப் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? இதே மாதிரி இந்த பெரிய கேப்பில் வந்து 6 எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கேப்பில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. இதே தான் இந்த ரோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி 6 எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரோஷே ஒரு சிங்கிள் க்ரோஷே இதே மாதிரி போட்டு இந்த ரோவை வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? இப்போது ஒரு செயின் போட்டுட்டு இந்த யானை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த மாதிரி ரோல் பண்ணி காமிச்சிருக்கு இல்லையா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு அடியில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார் இருக்குல்ல, நான் அது ஜாயின் பண்ணது வந்து வீடியோ வந்து ஆன் பண்ணுறதுக்கு நான் மறந்துட்டேன், சாரி. நீங்கள் வந்துட்டு இதை இப்படி ரோல் பண்ணிவிட்டு இந்த அடியில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஸ்டாரில் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? அவ்வளோதான், நம்மளுக்கு ரோஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு க்ரீன் கலர் யான் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 70 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு செயின் போட்டு யானை கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த 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 பேட்டர்ன், இந்த செயின்ஸ், இந்த 70 செயின் போட்டோம் இல்லையா, இந்த இதில் வந்து இந்த பேட்டர்னில் வந்து நம்ம அந்த லீஃபு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லீஃப் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. இந்த மிடில் இருக்கு இல்லையா, அந்த மிடில் 2 இதுலேயும் நீடில் விட்டு இந்த க்ரீன் கலர் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து அந்த லீஃபையும் அந்த ஃப்ளவரையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம ஸ்கூல் பேகு, ஹேண்ட் பேக்கில் எல்லாமே சைடில் வந்து மாட்டி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் நம்ம வேறு யாராச்சும் கிஃப்ட் பண்ணணுன்னா இது ஒரு நல்ல கிஃப்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது வேறு யாராச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி குரோஷேட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட குரோஷேட் பயணத்தையும் தொடரலாம். பாய்.